நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் இருக்கு. இந்த கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாளைக்கு 100ல ஒரு 150 ஏப்பமாவது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி வந்துகிட்டே இருக்கு டாக்டர். ஃபுல் டே இப்படி இருந்தா, தூக்கத்துல கூட இப்படி இருந்தா, நெஞ்செரிச்சல் இருந்தா நான் என்ன செய்யறது? அப்படின்ற ஒரு கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? பொதுவாக இதுக்கு நெஞ்செரிச்சல் வர்றதுக்கோ, இந்த தொடர் ஏப்பம் இல்ல தொடர் விக்கல் வர்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. என்ன ரொம்ப நாளா எனக்கு வயிறு உப்புசம் இருக்குங்க. தொடர் விக்கல், ஏப்பம், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனையினால நீங்க நீண்ட நாட்களாக அவதிப்படுறீங்கன்னா, இந்த சீரண சஞ்சீவி சூரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெடிசனா இருக்குங்க. இத காலை, இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து நீங்க குடிச்சல் புளித்த ஏப்பம் இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். வீட்லயே நீங்க அழகா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் இருக்கு. இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாளைக்கு 100ல ஒரு 150 ஏப்பமாவது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கன்சல்டிங் வரும்போது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மேம் இங்க பாருங்களேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா இதுக்குள்ளேயே எவ்வளோ ஏப்பம் வருது பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டி குட்டியா ஒரு பர்பிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு டாக்டர். ஃபுல் டே இப்படி இருந்தா, தூக்கத்துல கூட இப்படி இருந்தா, நெஞ்செரிச்சல் இருந்தா நான் என்ன செய்யறது? அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? பொதுவாக இதுக்கு நெஞ்செரிச்சல் வர்றதுக்கோ, இந்த தொடர் ஏப்பம் இல்ல தொடர் விக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குங்க. ஸோ நெஞ்சு பகுதியில் அந்த ஆசிட் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடியது. என்னென்ன காரணங்களால் இந்த ஹர்ட் பர்ன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ நார்மலாக பார்த்தோம்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அது ஃபுட்டாக இருந்தாலோ இல்லை டைஜஷனுக்கு செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ், ஆசிட்ஸ், இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே வரும்போது வரக்கூடியது. பொதுவாக நிறைய பேருக்கு, உங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது ஜெர்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஹர்ட் பர்ன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது. இன்னொன்று ஹையட்டல் ஹெரனியா அப்படின்னு சொல்கிறது. எண்டோஸ்கோப் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, எதனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஹேட்டஸ் எரனியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போதும் நமக்கு இந்த மாதிரி வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், ஹர்ட் பர்ன் இது எல்லாமே வருங்க. அது என்னங்க ஹையட்டல் ஹெரனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈசோஃபேகஸ், இந்த ஃபுட் பைப் வழியாக தான் ஸ்டொமக்கில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டொமக்கும் நம்மளுடைய லங்ஸ், நுரையீரலுக்கும் இடையில ஒரு திசு படலம், தசை படலம் மாதிரி இருக்கும். டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம், திக்காக இருக்கக்கூடிய ஒரு படலம். ஸோ இதில் ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் நம்ம ஈசோஃபேகஸ் என்ன ஆகும்னா ஸ்டொமக்கில் போய் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த துளை வழியாக சம்டைம்ஸ் நம்மளுடைய ஸ்டொமக், ஸோ வயிறு பகுதி கொஞ்சமாக மேல் நோக்கி வருது. ஹெரனியா அப்படின்னாவே நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த ஹெரனியா இருக்கும். இங்குவல் ஹெரனியா, அம்பிளிக்கல் ஹெரனியா, இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா? குடல் பகுதி தன் நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் வெளியில் வந்து உப்புசமாக காணப்படுது. ஸோ இந்த ஹையட்டல் ஹெரனியான்னு சொல்கிறது ஸ்டொமக் இந்த டயஃப்ரமில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் வழியா, ஹேட்டஸ் அப்படின்ற இந்த ஹோல் வழியாக கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல், தொடர் விக்கல், தொடர் ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க. பக்கத்து வீடு வரைக்கும் கேட்குது. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன இவ்வளோ ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னால் நார்மலாக ஃபுட்டு கூட எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, அப்போ தொடர் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே இந்த ஹெரனியாவால் வர்றதோ இல்லை ஜெர்ட் ப்ராப்ளம்னால இருக்கிறதோ தெரியும். அதுக்கப்புறம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், இது பெரும்பாலும் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ அல்சர் பிரச்சனை வந்து அதனால் நமக்கு டைஜஷன் ஆகாமல் ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருந்து தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா ஏப்பம் வருது, நெஞ்செரிச்சல் இருக்கிறது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இது எல்லாமே தெரியும். இதை தாண்டி உடலில் பித்த தோடம் அதிகரிக்கும் பொழுது, ஸோ சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா,
உடலில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு உடல் எரிச்சல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சீரண பாதையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ உடலில் அந்த பித்த தோடத்தை நீங்கள் சமநிலைப்படுத்தணும். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, டிப்ரெஷன் இருந்தாலோ, பாடியில் எக்ஸஸ் ஹீட் இருந்தாலோ நமக்கு இந்த செரிமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். இதற்கான சிம்பிளான சொல்யூஷன் என்னங்க? ஸோ நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய சீரண சஞ்சீவி சூரணம். ஸோ பேர்லேயே இருக்குது பாருங்கள், அந்த சீரணத்தை நல்ல நார்மலாக செய்யக்கூடியது. ரொம்ப நாளாக எனக்கு வயிறு உபுசம் இருக்குங்க, தொடர் விக்கல், ஏப்பம், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைனால நீங்கள் நீண்ட நாட்களாக அவதிப்படுறீங்கன்னா இந்த சீரண சஞ்சீவி சூரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெடிசனாக இருக்குங்க. இதை காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து, வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி குடிக்கும்பொழுது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், வயிறு எரிச்சல் குறையிறதுக்கு, ஹேட்டஸ் ஹெர்னியா குறையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பேசிக்காக பார்த்தோம்னா ஆவாரம் பூ இருக்குது இல்லைங்களா, ஆவாரம் பூவோட பொடி, ஆவாரம் பூ பொடியோட சீரகம் கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ எதற்காக இந்த ஆவாரம் பூ நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஆவாரம் பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. முக்கியமாக இது ஒரு டெமுல்சன்ட். டெமுல்சன்ட் அப்படின்னா உள்ளழல் ஆற்றி. இந்த ஆவாரம் பூ பொடியோட சீரக பொடியும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 100 கிராம் இருக்குன்னா 50 கிராம் சீரகம் இதனோட கலந்து வச்சுக்கணும். ஸோ கலந்து இதை எப்படி நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீர் போதுங்க. கொஞ்சம் மைல்டாக இருக்கக்கூடிய லியூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆவாரமும் சீரகமும் கலந்த பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வாங்கலாம். ஏன் இதை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொல்கிறேன்னா, காலையில் நிறைய பேருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வயிறு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி சூடாக இருக்குங்க, எரிச்சலாக இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க. அது சரியாகணும்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த தண்ணீர், ஆவாரம் பூவும் சீரகம், ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இது. நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஸோ காலையில் இதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீர் ஆகாரம் இல்லை மோர், இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு 3-4 முறையாவது நீங்கள் நீர் ஆகாரம் பயன்படுத்தும் போது உடலில் பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குதுங்க. ஸோ வயிறு எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அடிக்கடி ஒரு மாதிரி பர்பிங், ஹிக்கப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது குறையிறதுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சிம்பிளாக வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். ஸோ இந்த வெண்ணெயை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு லேசாக ஹீட் பண்ணணும். ரொம்ப ஹீட் ரொம்ப பண்ண வேண்டாம், லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி. வெண்ணெய் வந்து லேசாக உருக்கிக்கிட்டே இருக்கும்போதே இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடணும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுருங்க. ஸோ போட்டு அந்த வெண்ணெயில் லேசான சூடு இருக்கும்போதே, வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு லேசாக ஒரு கிளறிட்டு எடுத்துடணும். ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். ஸோ இது லேசாக கிளறும் போதே உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த உருண்டை டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. எப்படின்னா அந்த வெண்ணெயோட இது எல்லாமே சேர்ந்துடுது. சீரகம் சொல்லவே வேண்டாம், வயிற்று புண்களை ஆற்றும். சோம்பும் அப்படி தான், ஏலக்காய் இதுவும் அப்படி தாங்க. ஸோ வயிறு புண்ணு இருக்கா, இது மட்டும் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். பல வருஷமாக நீங்கள் வந்து அவதிப்பட்டுட்ருக்கீங்க, நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் இருக்குது, இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். வீட்லேயே நீங்கள் அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெயில் சீரகப்பொடி, சோம்பு பொடி இதில் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி வரும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையை எடுத்து நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிருங்க. இது எந்த டைமில் நம்ம சாப்பிட்ணும், டெய்லி எத்தனை வேளை இதை சாப்பிட்ணுன்னா, ஒரே ஒரு வேளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சீரகம், சோம்பு, ஏலக்காய், நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. வயிறு எரிச்சல், இந்த ஹையாட்டிஸ் ஹெர்னியான்னு சொல்கிற கண்டிஷன் எதிர்த்துட்டு வருது, எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ டெய்லி இதை வந்து ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் இருந்த இடமே காணாமல் போகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.